விவாகரத்துங்கிறது வந்து 2 பேருக்குள்ளார ஓப்பன் டாக் இருக்கணும், டிரான்ஸ்பரன்சியா இருக்கணும், 2 விட்டு கொடுத்து போகணும். சில ஆண்கள்லாம் இன்னைக்கு இருக்க ஜெனரேஷன் அப்படிதான் நினைக்குதுங்க. நமக்கு வந்து பெண்கள் அடங்கி போகணும்னு நினைக்குதுங்க. ஆனா வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க. ஃபுல்லா வந்து மது பழக்கத்துக்கு ரொம்ப அடிமை ஆயிடுறாங்க. விவாகரத்து வர்ற அளவுக்கு நம்ம நடந்துக்கிறாம இருக்கிறதுல தான் சாமி இருக்கு. பொண்டாட்டி ஒன்று சொன்னா நம்ம விட்டு கொடுத்து போகணும்னு சொல்லி அந்த காலத்துல இருந்தாங்க. இப்ப சோசியல் மீடியா நிறைய வந்ததுனால நிறைய பேர் மைண்ட் டைவர்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. அண்ணே, ஒரு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது? திருமண வாழ்க்கைங்கிறது இந்த காலத்துல வந்து பெண்கள் வேலைக்கு போக மாட்டாங்க, ஆண்கள் தான் வேலைக்கு போய் தப்பாச்சு வந்து பார்ப்பாங்க. இன்னைக்கு வந்து பெண்கள் தான் ஆண்களோட பெண்கள் தான் அதிகமா சம்பாதிக்கிறாங்க. அதனால பெண்களுக்கு தான் ஆண்களுக்குள்ள ஒரு ஈகோ பிரச்சனை உருவாக்கிது. ரெண்டாவது வந்து திருமணம் வந்து அந்த காலத்துல வந்து ஆண்கள் வந்து லேட்டா தான் பண்ணுவாங்க. ஒரு 30 வயசுக்கு மேல பண்ணா அவங்களுக்கு வந்து குடும்பத்தோட அந்த இது தெரியுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த புரிதல். அதாவது குடும்பம்னா இதுதான், தான் போகணும், தம்பாச்சு காது சேர்க்கணும், பொண்டாட்டி ஒன்று சொன்னா நம்ம விட்டு கொடுத்து போகணும்னு சொல்லி அந்த காலத்துல இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வந்து 16 வயசுலயே கல்யாணம் பண்ணிடுறாங்க. கல்யாணம் பண்ணவனே நம்ம தான் புருஷன், அவ பொண்டாட்டி, நம்ம சொல்றத கேட்பான்னு நினைச்சு சில ஆண்கள் வந்து கொஞ்சம் சில ஆண்கள்லாம் இன்னைக்கு இருக்க ஜெனரேஷன் அப்படிதான் நினைக்குதுங்க. நமக்கு வந்து பெண்கள் அடங்கி போகணும்னு நினைக்குதுங்க. ஆனா வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க. ஃபுல்லா வந்து மது பழக்கத்துக்கு ரொம்ப அடிமை ஆயிடுறாங்க. அடிமையாகி ஏதோ வாரத்துல 1 நாள் 2 நாள் மாசத்துல 10 நாள் வேலைக்கு போய் அவனோட சுகத்தை மட்டும் அவன் பாத்துக்கிறான், குடும்பத்தை பத்தி நினைக்க மாட்டேங்கிறான். அதனால பெண்கள் என்னன்னா சில நேரங்கள்ல தடங்கள் மாற வேண்டிய சூழல்ல வந்துருது. அதுதான் உண்மை. தடங்கள் மாறினா குடும்பத்துல ஆட்டோமேட்டிக் எல்லா பிரச்சனையும் வந்துடும். அதனால வந்து ஆண்கள் வந்து கொஞ்சம் கவனமா கல்யாணம் வந்து ஒரு 26-27 வயசு மேல பண்ணுனா அந்த குடும்ப பொறுப்பு வரும். இப்ப சோசியல் மீடியா நிறைய வந்ததுனால நிறைய பேர் மைண்ட் டைவர்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ அதான் மெயினா அவங்க டைவர்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கணும். 2 பேருக்குள்ளார ஓப்பன் டாக் இருக்கணும், டிரான்ஸ்பரன்சியா இருக்கணும், 2 விட்டு கொடுத்து போகணும். சரிங்களா? போட்டி வரக்கூடாது, நீயா நானா அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ட் வரக்கூடாது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஜென்ஸுமே ஒரு ஏர்னிங்ல வந்துட்டாங்க. ஆமா. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா முதல்லாம் டிபெண்ட் பண்ணி ஜென்ஸை டிபெண்ட் பண்ணாங்க. இப்போ லேடிஸ் வந்து ஈக்குவலாக இருக்க போது என்னன்னா உங்களோட நான் என்னால் வாழ முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் அவங்க வந்துடுறதுனால என்ன செஞ்சுறாங்கன்னா அப்படியேவும் தனிப்பட்டு இருக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட் நிறைய வந்துடுது. அதே போல் ஜென்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு அடிமைத்தனமாக வச்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் அதை குறைச்சிக்கணும். அவங்க ஒய்ஃப் தானே நம்ம விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கர்மா இருக்கணும். இல்லாமல் ஏன்னா அது இருக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் டாக் 2 பேருக்குள்ளார எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நீட்டாக அவங்களுக்குள்ளார அந்த டைவர்ஸுங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. ஏன்னா டைவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ பிரச்சனை சந்திக்கிறாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் அது வழி புரியும். கண்டிப்பா ஒன்றா இருக்கிறவங்களுக்கு தெரியாது. பட் நிறைய பேர் ஐடியா கொடுக்கலாம், டைவர்ஸ் பண்ணி தனியாக உன்னால் இருக்க முடியும்னு சொல்லுவாங்க. பட் ஆஃப்டர் டைவர்ஸ் வந்து அவங்க எவ்வளோ சஃபர் ஆகுறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப கஷ்டம். அது அதெல்லாம் இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் நிறைய அதிகமாக போயிட்டு இருக்கு. அதுக்கு உண்டானதை வழி பண்ணணும். அது வந்து மக்கள் தான் அவங்களாம் வந்து கெஸ் பண்ணிக்கணும். ஏன்னா பெரியவங்களோட சொல்கிற அட்வைஸை அவங்க கேதர் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பெரியவங்க சொல்கிற வார்த்தைகளை வந்து எடுத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தேவைகள் அப்படின்னா ஃபோனில் எல்லாமே ஜாட்ஜிபிடி சொல்லிது அவங்களுக்கு டைவர்ஸ் பண்ணணும்னா அவர் அப்படியே டீட்டெயிலாக கொடுத்துருது. ஏன் அவர் கூட வாழணுங்கிற கேள்வி கூட வந்துடுது. ஸோ அப்படி இருக்கும்போது அதையும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இன்னொன்று மணி ஃபஸ்ட்டு சொன்னால் பார்த்தீங்கன்னா அந்த ஏர்னிங் 2 பேருமே ஏர்னிங் வந்து ஈக்குவலாக வந்ததுனால என்ன கேட்டிங்கன்னா யாரையும் டிபெண்ட் பண்ணுற அவசியம் இல்லாமல் போயிடுது. நீ சம்பாதிக்கணும்னா ஒரு ரூபாய் அதிகமாக சம்பாதிக்கிற அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் 2 பேருமே வந்ததுனால அது பிரச்சனை ஜாஸ்தி ஆகிட்டு. கண்டிப்பாக அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு லைஃப்பை வந்து ஃபேமிலி ப்ளஸ் வந்து குழந்தைகளுக்காக அப்படிங்கிற போது அதை மெயினாக அவங்க கருத்தில் வச்சாங்கன்னா அந்த டைவர்ஸ்க்கான வாய்ப்பு வரும். ஆனால் அவங்க வந்து மாமனார் பேச்சை கேட்டு நல்லபடியாக அவங்க சொல்கிறத கேட்டு நல்ல அன்பு பாசமாக நடந்துக்கிட்டா நம்ம மாமனார் நல்லபடியாக நம்ம பெண்களை நல்லா கண்கலங்காமல் வச்சு காப்பாற்றுவாங்க. நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இப்போ இந்த டிவோர்ஸ்லாம் வந்து அதிகமாக டிவோர்ஸ் ஆகுது இல்லைங்களா? இப்போ இருக்க தாத்தா பாட்டி காலத்துலலாம் வந்து அந்த மாதிரிலாம் விவாகரத்துலாம் பெருசாலாம் அதிகமாக இல்லை. இப்போ இந்த அதிகமாக விவாகரத்து ஆகுதுல்ல, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விவாகரத்து வர்ற அளவுக்கு நம்ம நடந்துக்கிறாம இருக்கிறதுல தான் சாமி இருக்குது. விவாகரத்துங்கிறது வந்து நம்ம இது வந்து நம்ம கோவம் அதிகமாக இல்லாமல் நல்ல அன்பு பாசமாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும். அது மாதிரி அவங்க வந்து நல்லபடியாக அவங்க வச்சுக்கணும். எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இருந்தால் நம்ம பிள்ளைகளும் நல்லா இருக்கும், அவங்களும் குடும்பம் நல்லா வச்சு காப்பாற்றுவாங்க. இதான் நம்பிக்கை எங்களுக்கு. ஓகேக்கா சார். ஓகே. லவ் பண்ணா யாரும் பண்ண மாட்டாங்க. ஒன்னே பண்ணிட்டு பாதிலே விட்டுட்டு போயிடுறாங்க. குடும்பம்னா அன்னைக்கு அந்த காலத்துல வந்து ஒரு 30-20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 100 ரூபா 200 ரூபா இருந்தா கொடுத்து ஓட்டிடலாம்.
மாதத்துக்கு அதிகபட்சமாக ஒரு 10,000 இருந்தால் போதும். ஆனால் இன்னைக்கு ஒரு குடும்ப சராசரி ஓட்டணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு 50,000 செலவாகும். 50,000 இருந்தால் தான் குடும்பம் ரன் பண்ண முடியும். விலைவாசிலாம் கூடுது. மொத்தத்துக்கு நம்ம 50,000 ஒரு மாசத்துக்கு இருந்தால் தான் ரன் பண்ண முடியும். அதுக்கு மேலே வந்து நம்மளோட சேமிப்பு குடும்ப செலவே 50,000 வந்துடும். அதுக்கு மேலே சேமிக்கணும்னா எக்ஸ்ட்ரா தான் சம்பாதிக்கணும். அதனால இப்போ இருக்க பசங்க 16 வயசு 14 வயசுலேயே கல்யாணம் பண்ணிடுறாங்க. கல்யாணம் பண்ணி 20 வயசுல கல்யாணம் பண்ணாலும் பொது கிடைக்கிட்டு இருக்குது. சேராத ஆளுகளோட கெட்டு சேர்ந்து கெட்டு ஒண்ணுமில்லாம போறாங்க. குடிச்சு மது பழக்கத்துக்கு அடிமையாகி ரொம்ப ஒண்ணுமில்லாம போயிடுறாங்க. வீட்டுக்கு எதுவுமே வாங்கி தர முடியாது. அரிசி வாங்கி தர முடியாது, பருப்பு வாங்கி தர முடியாது. அப்ப பெண்கள் வந்து தடம் மாதிரி போகத்தான் செய்யும். உங்களுக்கு அரிசி பருப்போட காசு பணத்தெல்லாம் தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்குது, இல்லற வாழ்க்கைங்கிறது. அதை வந்து முழுமையா திருப்தி முழுமைப்படுத்த முடியலன்னா பெண்கள் தடம் மாறிடு. அப்ப கண்டிப்பா டைவர்ஸ் வரும். இந்த விஷயத்துல வந்து ஆண்கள் ரொம்ப கவனமா இருந்துட்டாங்க. இதுதான் என்னோட கருத்து.